கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளின் தியானத்திற்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட தலைப்பு சகேயு. வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள். உலக இரட்சகர் இயேசு என்ற சுவிசேஷத்தை அறிவிக்கும் செய்தி நீதி என்னும் பொருள் கொண்ட சகேயுவை இயேசுவானவர் சந்தித்ததில் வெளிப்படுகிறது. சாபத்தினால் கட்டப்பட்ட எரிகோ பட்டணம் இயேசுவின் வருகையினால் சகேயுவின் நிமித்தம் ஆசீர்வாதமாகிறது. லூக்கா மட்டுமே இவரை பற்றிய செய்தியை குறிப்பிடுகிறார். இந்நற்செய்தியில் மட்டுமே இன்றைக்கு இரட்சிப்பு வந்தது என வாசிக்கின்றோம். இரட்சிப்பு என்பது தன்னை அர்ப்பணிக்கும் ஒப்படைக்கும் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுதே நடப்பதாகும். அந்த மகிமையை பெற இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர் அவரை பார்க்க ஒரு சிறுவனைப் போல ஓடி மரத்தில் ஏறினார். அவர் ஏறி இருந்த மரம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய மரமாகும். அந்த ஸ்தானத்தில் இல்லாது கீழே இறங்கி வா என இயேசு வலிந்து பெயர் சொல்லி அழைத்தபோது தான் தவறாக பிறரிடம் வாங்கியதை பிரமாணங்களுக்கும் மேலாக நாலத்தனையாய் திருப்பி கொடுக்கவும் தனது ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு தரும் மனமானது அவரது உள்ளத்தை ஆண்டவரின் பார்வையில் பரிசுத்தமாக்கியது. ஐஸ்வர்யவான் ஆண்டவர் ராஜ்யத்தில் நுழைவது எத்தனை கடினம்! ஆனால் சகேயு கிறிஸ்துவை கண்டபடியால் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தபடியால் அவரது ராஜ்யத்தில் உடனே மீட்பை பெற்றார். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த தியானத்திற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். நாங்களும் கூட எங்களை முழுமையாய் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைய நாளில் ரட்சிப்பை பெற தேவன் தாமே எங்களுக்கு கிருபைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென்.